வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழோட நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் 9th ஸ்டாண்டர்டுக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கு வீடியோ போட்டு நான் பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 8th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெசன்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுப்பிரமணிய பாரதியார் பற்றி பார்க்க போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு போயட், ரைட்டர், ரீஃபார்மர், இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர். இவர் ஒரு புலவராக இருந்திருக்காரு. இவர் ஒரு எழுத்தாளர், அப்புறம் சீர்திருத்தவாதி, சுதந்திரத்திற்காக போராடினவரும் பார்த்தீங்கன்னா இது அனைத்து தன்மையுமே உள்ளவர் தான் பாரதியார். பாரதியாருடைய இதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விஜயம். இந்த இந்தியா விஜயம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாரதியாரோட நியூஸ் பேப்பர்ஸ். இதில் இந்தியா அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேலிக்கேச்சி தீரம், அதாவது கார்ட்டூனை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பாரதியார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா அப்படிங்கிறத சிவப்பு கலரில் தான் எப்போயுமே ரிலீஸ் பண்ணுவார். சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணுவார். அப்புறம் பாரதியார் எழுதுன உரைநடை நூட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகையின் கதை, தராசு. இது ரெண்டுமே பாரதியாரோட உரைநடை நூட்கள். சந்திரிகையின் இது எப்படி கேட்கலாம்னா இந்தியா விஜயா தராசு இந்த மாதிரி கொடுத்து இதில் எது வேறுபட்ட ஒன்று இந்த மாதிரி கேட்கலாம். ஏன்னா உரைநடை நூல்கள் வேறு, இதழ்கள் வேறு, அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து பாரதியாரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன், இப்படியெல்லாம் பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்துள்ளார். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பாரதிதாசன் அப்படிங்கிற நேமே பார்த்தீங்கன்னா அவர் கனக சுப்ரத்தினம் தான் அவரோட பேர். பாரதியார் மேலே இருக்கிற பற்றுனால அவரோட பேர் பாரதிதாசன் அப்படின்னு பேர் மாற்றிருப்பார். அதை பார்த்துக்கோங்க. சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் இதை தான் கேள்வியாக கேட்பாங்க. சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் பற்றி உங்களுக்கு தெரியும், தமிழில் கிடைத்த முதல் இலக்கண நூல் என்னென்னா தொல்காப்பியம் தான். தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா, இவ்வுலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த உலகம் ஆகிய ஐந்தும் கலந்த மயக்கம் தான் அந்த உலகம். தொல்காப்பியம் சொல்கிறாரு. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். அடுத்து இது தமிழின் மிக பழமையான இலக்கண நூலாகும். தமிழோட மிக பழமையான நூல்னால் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். ஆல்மோஸ்ட் கிமு 2ஆம் நூற்றாண்டில் கிடைத்தது தான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 அதிகாரங்கள் இருக்குது. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு. அதில் எழுத்து, சொல் மட்டும் பார்த்திங்கன்னா இலக்கணத்தை பேஸ் பண்ணியிருக்கும். பொருள் மட்டும் என்னென்னா மக்களோட வாழ்வியலை அகம்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வகுத்து சொல்லியிருப்பார் பொருள் இலக்கணத்தில். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் பார்த்திங்கன்னா 9 இயல்கள் இருக்குது. அப்போ எழுத்துக்கு ஒரு 9, சொல்லுக்கு ஒரு 9, பொருளுக்கு ஒரு 9 ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 27 இயல்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கல்வெட்டுக்கள் பற்றி பார்க்கலாம். இது பாருங்கள், கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிடைக்கப்பெற்றன. கல்வெட்டுக்கள் பார்த்திங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்தே கல்வெட்டு கிடைக்கிது. ஆனால் செப்பேடுகள் பார்த்திங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு அதாவது 7க்கும் எஸ்சின்னு வரும். அதேமாதிரி செப்பேடுக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சின்னு வரும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் சொல்லுது. கண்ணெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஆன்சர். கண்ணெழுத்தை பற்றி சிலப்பதிகாரத்தில் குறிப்புகள் இருக்குது. அரசலூர் கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணாதான் அரசலூர் கல்வெட்டு சொல்லுது. தமிழ் எழுத்தின் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் யார் பார்த்தீங்கன்னா வீரம முனிவர் தான். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த புள்ளியால் வர கன்ஃபியூஷன்ஸை எடுத்து விட்டார். முன்னால் புள்ளி வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் தான் அதை குரில் மான்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக இருந்தால் இதை நெடில் மான்னு சொல்லுவாங்க. அதை மாற்றினார். இந்த மாதிரி துணைக்கல் இந்த மாதிரிலாம் போட்டு மாற்றினார். புள்ளிகள்னால் வர குழப்பத்தை எடுத்தவர் வீரமாமுனிவர். இவருக்கு அடுத்து நிறைய பேர் சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. பெரியார் கூட சீர்திருத்தம் பண்ணார். அதை கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சில வார்த்தைகள் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா தொல்காப்பியர் சொல்கிறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லா சொல்லுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்தில் உள்ள சொல்லான்னு தெரில, ஆனால் தமிழ் எழுத்துக்களில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லுமே ஒரு பொருள் உள்ளது தான் அப்படின்னு சொல்கிறாரு. நெட்டெழுத்து 7ம் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நெட்டெழுத்துங்கிறது ஆ, இ, ஊ இந்த மாதிரி நெடில் எழுத்து 7 எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாரு. குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே அப்படி சொல்கிறாரு தொல்காப்பியர். அடுத்து நம்ம செந்தமிழ் அந்தனர் பற்றி பார்க்க போகிறோம். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ரா இளங்குமரனார். இவர் தான் செந்தமிழ் அந்தனர். இவருடைய நூல்கள் என்னென்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து
தேவநேயம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இவருக்கும் வந்து தேவநேய பாவாணருக்கும் வந்து சின்னதாக ஒரு லிங்க் இருக்கும். ஏன்னா அங்கே பாருங்களேன், இங்கேயும் தேவநேயம்னு வரும், இங்கேயும் பார்த்திங்கன்னா பாவாணர் நூலகம் வரும், திருவள்ளுவர் தவச்சாலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் ஓப்பன் பண்ணது தான். திருச்சி அருகே அல்லூரில் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை இருந்தார். பாவாணர் நூலகம் அமைத்தவர் இவர் தான். தேவநேயம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து தொகுத்துள்ளார். இவர் தான் செந்தமிழ் அந்தனர். அடுத்து வந்து நம்ம வாணிதாசன் பற்றி பார்க்க போகிறோம். வாணிதாசன் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழகத்தின் வேட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பாரதிதாசனுடைய மாணவர் தான் வாணிதாசன். இவரோட இயற்பெயர் என்னென்னா அரங்கசாமி என்கிற இத்திராசலு, இதுதான் வந்து இவருடைய இயற்பெயர். இவருக்கு இன்னும் சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. கவிஞரேரு, பாவலர் மணி அப்படிங்கிற சிறப்பு பெயர்லாம் இருக்குது. பிரெஞ்சு அரசு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சிவாலியர் விருது கொடுத்துருக்கு. இதை கொஸ்டினாக கேட்பாங்க, பிரெஞ்சு அரசிடம் செவாலியர் விருது வாங்கியவர் யாருன்னு சொல்லிட்டு 4 பேரை கொடுத்து அதில் வாணிதாசனும் ஆப்ஷனில் வரும். இது போட்டுருங்க. அடுத்த நூல்கள் பார்த்திங்கன்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், இந்த மாதிரி சில நூல்கள் எழுதியிருக்காரு. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி நூல்கள் எழுதியிருக்காரு. அடுத்து நம்ம திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறள் பார்த்திங்கன்னா இது வந்து பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் அப்படிங்கிறது வந்து திருவள்ளுவரோட வந்து பிற பெயர்கள். திருவள்ளுவரோட பிற பெயர்கள் என்னென்னா பெருநாவலர், சென்னாப்போதார், பொய்யில் புலவர், முதற்பாவலர், நிறைய பேர் இருக்குது அவருக்கு. நாயனார், தேவர், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. முப்பால் அப்படின்னு வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக திருக்குறளை பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பாலில் பார்த்திங்கன்னா 4 இருக்குது, 4 இருக்குது. பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் அப்படின்னு 4 இயல்கள் இருக்குது. பொருட்பாலில் பார்த்திங்கன்னா 3 இருக்குது, அரசியல், அமைச்சியல், ஒளிவியல். இன்பத்துப்பாலில் 2 தான் இருக்குது, களவியல், கற்பியல். அப்படி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்கிற நோட்ஸு. அடுத்து நீலகேசி பற்றி பார்க்கலாம். நீலகேசி வந்து 5 காப்பியங்களில் ஒன்று. சமண கருத்துக்களில் விவாதிக்கும் தருக்க நூல் தான் பார்த்திங்கன்னா நீலகேசி. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 10 சருக்கங்கள் இருக்குது. நீலகேசியோட ஆசிரியர் பேர் தெரியவில்லை. அதே மாதிரி வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீலகேசி கூறும் மருந்தின் வகைகள், நீலகேசி கூறும் நோயின் வகைகள், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆன்சர் வந்து 3. மொத்தம் வந்து 3 வகையான நோய்கள் இருக்குது, அதுக்கு 3 வகையான மருந்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீலகேசி சொல்லும். அடுத்து கவிமணி தேசிய விநாயகனார். இந்த கவிமணி தேசிய விநாயகனார் யார் பார்த்திங்கன்னா 36 வருஷமாக டீச்சராக ஒர்க் பண்ணார். இவர் வந்து குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தவர். இவருடைய நூல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதி, இதுதான் லைட் ஆஃப் ஏசியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல். மருமக்கள் வழி மான்மீயம், கதர் பிறந்த கதை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவருடைய நூல்கள் தான். ஆனால் உமர் கய்யாம் பாடல்கள் மட்டும் பார்த்திங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்ட், மொழிபெயர்ப்பு செய்த ஒரு நூல் தான் உமர் கய்யாம் பாடல்கள். மலரும் மாலையும் அப்படிங்கிற நூல்களையும் எழுதியிருக்காரு. அடுத்து நம்ம சுஜாதா பற்றி பார்க்கலாம். சுஜாதாவோட இயற்பெயர் என்னென்னா ரங்கராஜன், இதுதான் இவருடைய இயற்பெயர். இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா சுஜாவுத் தௌலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ராஜா முன்னாடி இருந்தார். அவர் வந்து அது ராஜான்னு இதிலே வரும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுஜாவுத் தௌலாங்கிறது ஒரு ராஜா. அப்போ சுஜாதானா ரங்கராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்குறதுக்கு இவர் வந்து உதவியாக இருந்தார். இவருடைய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் அப்படி சொல்லிட்டு நூல்கள்லாம் இருக்குது. அடுத்து நம்ம குமரகுருபரரை பற்றி பார்க்கலாம். குமரகுருபரர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து சிற்றிலக்கியங்களை நிறையா படைச்சிருக்காரு. இவருடைய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், இந்த மாதிரி நூல்கள் சில எழுதியிருக்காரு. மீனாட்சியம்மை அறம், இந்த மாதிரிலாம் நிறைய எழுதியிருப்பார். இந்நூல் நீதி நெறி விளக்கம் என பெயர் பெற்றது. அடுத்து கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாட்கள் எழுதியுள்ளார். அடுத்து ஆலங்குடி சோமு பற்றி பார்க்கலாம். ஆலங்குடி சோமு வந்து சிவகங்கையில் ஆலங்குடியில் பிறந்தவர் தான் பார்த்திங்கன்னா ஆலங்குடி சோமு. தமிழ்நாடு அரசோட கலை மாமணி விருது வாங்கியிருக்காரு. அடுத்து திருவிக்கா பற்றி பார்க்கலாம். திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார், இதுதான் இவருடைய இயற்பெயர். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். திருவிக்கா வந்து தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஒரு மேடை பேச்சாளர், சமயம் சார்ந்த ஒரு பேச்சாளர். அது மட்டும் இல்லாமல் சிங்காரவேலர் கூட சேர்ந்துலாம் நிறையா தொழில் புரட்சிக்கு இவர் உதவி பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து நூல்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. பெண்ணின் பெருமைன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு அப்படின்னு நூல் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து இளமை விருந்து அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு.
அடுத்து நம்ம சுந்தரர் பற்றி பார்க்கலாம். சுந்தரர் தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர் தான் பார்த்திங்கன்னா சுந்தரர். இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாரூரர், அப்புறம் தம்பிரான் தோழர் அப்படின்னு சிறப்பு பெயர் இருக்குது. இவருடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா பதிகத்துக்கு 10 பாடல் இருக்குது. இவரின் திருமுறைகளான தேவார பாடல் பார்த்திங்கன்னா 7ஆம் திருமுறையாக இருக்குது. 7ஆம் திருமுறையாக வச்சு போட்டுறது தான் பார்த்திங்கன்னா முதல் 3 திருஞான சம்பந்தர், அடுத்த 3 திருநாவுக்கரசர், கடைசி 7ஆம் பார்த்திங்கன்னா சுந்தரர் பாடியிருப்பார். திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிற ஒரு நூலை சேக்கிலார் பெரிய புராணம் அப்படின்னு தொகுத்து எழுதியிருப்பார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மூவரின் பாடலோட தொகுப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேவாரத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி, இவர் தான் தொகுத்தவர். இதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற ஆழ்வார்கள் பாடிய பாடலை தொகுப்பும் ஒன்று இருக்குது. அதை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனிகள். அடுத்து இந்த தேவாரத்தை தே ப்ளஸ் ஆரம் அப்படின்னு பிரித்து இறைவனுக்கு சூடப்படும் மாலை அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா தே ப்ளஸ் வாரம் அப்படின்னு சொல்லி இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கலித்தொகையை பற்றி பார்க்கலாம். கலித்தொகை அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று தான் கலித்தொகை. கலிப்பா அப்படிங்கிற ஒரு பாவகையை சார்ந்த நூல் தான் கலித்தொகை. இந்த கலித்தொகை பார்த்திங்கன்னா மொத்தம் ஒவ்வொரு திணைகள் இந்த மாதிரி குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, பாலைக்களி அப்படின்னு இந்த மொத்தம் 5 திணைகளையும் வச்சு 150 பாடல்கள் கொண்டதான் பார்த்திங்கன்னா கலித்தொகை. இந்த கலித்தொகையை தொகுத்தவர் யாரும் பார்த்திங்கன்னா நல்லந்தோனார். இவர் தான் கலித்தொகையை தொகுத்தார். இவர் ஒரு சங்ககால புலவர். கலித்தொகையும் பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று தான் கலித்தொகை. கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிருக்கு. செம்பியன் கண்டியூரில் நாகையில் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் பிளேசஸ், தொல்லியல் தொடர்பு சார்ந்த இடங்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆதிச்சநல்லூர், செம்பியன் கண்டூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா. அடுத்து டெரகோட்டா அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா சுடுமண் சிற்பங்களை தான் டெரகோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கூம்போடு மீப்பாய் கலையாது அப்படின்னு புறநானூறு கூற்று சொல்லுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூம்போடு மீப்பாய் கலையாது அப்படின்னு சொல்கிற நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. பிரம்பு அப்படிங்கிறது கொடி வகை தாவரம். அதுக்கு சயின்டிஃபிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலாமஸ் ரோட்டாங். அடுத்து பாருங்கள், தகடூர் அப்படிங்கிறது இன்று தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது. தகடூர் யாத்திரை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த தகடூர் அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுதுன்னா தருமபுரி மாவட்டத்தை தான் இப்போ மென்ஷன் பண்ணிகிட்ருக்கு. அடுத்து கொங்கு மண்டலம்னா பாருங்கள், எதெல்லாம் கொங்கு மண்டலம் சொல்கிறாங்கன்னா நீலகிரி பகுதியிலிருந்து நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், சேலம், கரூர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து ஆண் பெருநெய் அப்படிங்கிறது அமராவதி அப்படிங்கிற ஆறை தான் பார்த்திங்கன்னா ஆண் பெருநெய் அப்படின்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடியை முத்துநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு நேரு சொன்னார். மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இல்லைனா கோயில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில்களின் நகரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தை கூட சொல்லுவாங்க. திருவண்ணாமலை தீப நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மீரா பற்றி தான் பார்க்க போகிறோம். மீரா அப்படிங்கிறது மீ ராஜேந்திரனை தான் சுருக்கி மீரா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு கல்லூரி பேராசிரியர். இவருடைய இதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னம் விடு தூது. நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம், கோசையும் வசந்தமும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்கள். ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம், கோசையும் வசந்தமும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மீராவுடைய நூல்கள். அடுத்து எம்ஜிஆர் பற்றி பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்து அயோத்தியதாசர், மூமேத்தா. இந்த மூமேத்தா பார்த்திங்கன்னா வானம்பாடி இயக்க கவிஞர்களில் ஒருத்தவர் தான் பார்த்திங்கன்னா மூமேத்தா. வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் மாதிரி இருந்தது. அதில் நிறையா கவிஞர்கள் இருந்தாங்க. அதில் மூமேத்தாவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானவர். அடுத்து நூல் என்னென்னா கண்ணீர் பூக்கள் அப்படின்னு நூல் எழுதியிருக்காரு. ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா இது பார்த்திங்கன்னா மூமேத்தாவோடது. இவர் கல்லூரி பேராசிரியராக ஒர்க் பண்ணார். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் தான் மூமேத்தா. இவருடைய உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முகமது மேத்தா. அந்த முகமது மேத்தாவை தான் மூமேத்தா அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து வந்து தேசப்பிதாவிற்கு ஒரு தெருப்பாடவனின் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியோட இறப்பை குறித்து வந்து ஒரு பாட்டு பாடினவர் யாருன்னா மூமேத்தா. தேசப்பிதாவிற்கு ஒரு தெருப்பாடவனின் அஞ்சலி அப்படின்னு வந்து மூமேத்தா வந்து காந்தியோட இறப்புக்கு பாடினார். அடுத்து சட்டமேதை அம்பேத்கர். இதோட பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் முடியுது. இந்த எம்ஜிஆர், அயோத்திதாசர், அப்புறம் வந்து சட்டமேதை அம்பேத்கர், இந்த 3 பேரை பற்றி மட்டும் நான் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.